நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பெலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நமக்கு ரொம்ப அழகா எளிமையா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க இல்லைங்களா? 8ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு நம்ம வேத தியானத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, உபதேசிச்சுட்டு மலையை விட்டு கீழே வரும்போது குஷ்டரோகி ஒருத்தன் வரான் இல்லையா? நம்ம அந்த குஷ்டரோகி நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரேன்னு சொல்றான் இல்லையா? அந்த குஷ்டரோகி ஏசப்பா கூடவே இருக்கிற 12 சீடர்கள்ல ஒருத்தன். அவன் யாரு அப்படின்றத உங்களுக்கு யோவான் தியானிக்கும் போது அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது சஸ்பென்ஸ் தான். என்ன பண்றாரு ஏசப்பா? நிம்மதியா படுத்துனுங்கிற புயல் காத்து படகு கடல் மேல முழுகும் போது கூட நிம்மதியா அவரால் ஏன் தூங்க முடிஞ்சுது அப்படின்னா, அதுதான் இடுக்கமான வாசல் வழியே போறவங்க பார்க்குற மகிமை, பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க, ஆவியானவர் எழுதி கொடுத்தத படிக்கிறத அப்படியே நம்ம வாழறது தான் இடுக்கமான வாசல் வழியா போறது. அது போகும்போது நம்ம வாழ்க்கையில, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாள் எல்லாம் வருகிற கஷ்டம், கவலை, வேதனை, வியாதி, வறுமை, இன்பம், உயர்வு, மதிப்பு எதிலையுமே கர்த்தரை விடாம நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அதுதான் நம்மளுடைய இந்த வேதத்தின்படி நடக்கிறதுக்குரிய பலன் நமக்கு. அல்லேலூயா, ஆமேன். அது மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்றது 3 இடத்துல வருது. அதை நம்ம தியானிக்கணும்னு நினைச்சு இரும்பல் ஜாஸ்தி இருந்துச்சு. அது கூட என்னுடைய தப்பு தான். ஏசப்பா எந்த டைம்ல எதை சாப்பிட வேண்டான்னு சொல்றாரோ அதை மீறி மீறி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் ஒரு வாரமா நைட்ல. அதுவும் எத்தனை மணிக்கு? 11 மணி 12 மணிக்கு மேல ஏசப்பா சாப்பிட வேண்டான்னு சொன்னதை 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் பேச்சு கேட்காம மீறி மீறி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாரி கேட்டு ஏசப்பா கிட்ட சாரி கேட்டு ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அது சரியாச்சு. அதனால ஏன் தப்பால எனக்கு இருமல் இருந்துச்சு. நான் அன்னைக்கு மெசேஜே கொடுக்க முடியல. நான் பேசும் போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் படிக்கும் போதே நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். அதனால என்னால் அது தியானிக்க முடியல, சாரி. இந்த இடத்துல நம்ம 3 இடத்துல எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் இடம் நம்ம தியானிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்லே அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல கானாவூர்ல கல்யாணத்துக்கு போகும்போது திராட்சை ரசம் காலியாகும் போது மரியாமா ஏசப்பா கிட்ட சொல்லுவாங்கல்ல, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படி சொல்லும் போது நீ வேற நான் வேறன்ற மாதிரி அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. திராட்சை ரசம் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னம்மா அப்படின்னு உரிமையாய் தன் தாயோட பேசுறது தான் அது. தாவீதின் குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு பிசாசுங்க சொல்லுங்க. ஏன்னா யுக யுகமா ஏசப்பாவை இந்த பிசாசுகள் ஆராதிச்சு வணங்கினவங்க. அவர் மனிதனா வந்திருக்கிறாருன்னு இந்த பிசாசுங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம எங்களை இப்பவே தண்டிச்சிடாதீங்க, அந்த லூசிபர் சொன்ன பொய்ய நாங்க நம்பல, உனக்கும் எனக்கும் என்னன்றதுக்கு நீங்க எங்களை தண்டிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு விரோதமா தப்பு செய்யல, எங்களை தண்டிக்க எங்க கிட்ட தப்பு இல்லை, காலத்துக்கு முன்னாடியே எங்களை தண்டிச்சிடாதீங்க சொல்ல வருதுங்க. அதனாலதான் பவுல் சொல்வாரு, தள்ளப்பட்ட தூதர்களை கூட நீங்க நியாயம் தீர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்வாரு. இதை வச்சுதான் அப்படி நம்ம பாக்குறோம் வேதத்துல இல்லைங்களா? அப்ப லூசிபர் பொய்ய நம்பாத அவனோட டீம்ன்றதுனாலே இவன் என்ன பண்றான், கட்டாயப்படுத்தி இழுத்துக்கிறான் கீழே. அதை தான் பிசாசுங்க சொல்லுதுங்க.
யோவான் 14:30 ஏசப்பா சொல்வாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படி சொல்லுவாங்க. அவன் என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க அவனுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, ஆமென். அப்படி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த 3 வித்தியாசம், இதுதான் அந்த 3 வித்தியாசம். அந்தந்த இடத்துல அது டிரான்ஸ்லேஷன் ராங்காக இருக்கும். நம்ம தான் ஆவியானவர் துணையோட படிக்கும் போது அது எதனால சொன்னாங்கன்ட்டு ஆவியானவர் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்றத கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அப்படின்னு நம்ம அங்க பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு சொந்த ஊர்ல ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறார் ஏசப்பா. மரியாள் அம்மா கிட்ட அவங்க சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ ஒரு திமிர்வாதக்காரன், ஜனம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த திமிர்வாதக்காரனை வீட்டை பிரிச்சு கீழே இறக்குறாங்க. அது யாரு வீடு? ஏசப்பா வீடு. அவரு வீட்டை பிரிச்சுதான் அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. அங்க சந்தோஷப்படுறாரு, ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ விசுவாசத்தோட திமிர்வாதக்காரனை கீழே இருக்கிறாங்களேன்னு விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு தவிர தான் வீட்டை அவங்க உடைச்சிட்டு கீழே இருக்கிறாங்கன்னு கவலைப்படலை. அப்ப ஆத்துமான்றது எந்த அளவுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்க. 2000 பண்ணி மடிஞ்சு போது கவலை இல்லை, வீட்டை உடைச்சி கீழே இருக்கிறாங்க கவலை இல்லை. அந்த ஆத்துமா அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நமக்கு இங்கே தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அவங்க கர்த்தர் சொல்றாங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடன்றாங்க. அப்போ அந்த வேத பரிசேயர்லாம் என்ன சொல்றாங்க? நீ தேவ தூஷணம் சொல்றான் இவன், இருதயத்துல சொல்லிக்கிறாங்க. இந்த பூமியில தேவனை தவிர யாருக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை, ஆனா இவன் தேவனை தூசிக்கிறான் இவன் அப்படின்னு இருதயத்துல நினைக்கிறாங்க அவங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, உங்க இருதயத்துல பொல்லாததை கெட்டதை சிந்திக்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லணுமா, எழுந்து நடன்னு சொல்லணுமா? எது எளிது அப்படின்னு. எளிதுன்றது கூட இங்க ராங். அது எளிதுன்னா ஈஸின்னு அர்த்தம். அது கூட இங்க டிரான்ஸ்லேஷன் ராங் தான். என்ன வந்திருக்கணும்னா, எது முக்கியம்? பாவம் மன்னிக்கப்படுறது முக்கியமா, சுகமாக்குறது முக்கியமா? அப்படின்னா அவனை நீங்க சுகமாக்காம பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்றன்னு கேக்குறாங்க அவங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, அவன் செஞ்ச பாவத்தால தான் அந்த வியாதியே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் பாவத்தை மன்னிச்சு அவனுக்கு அங்க சுகம் கொடுக்குறாரு. பாவம் மன்னிக்கப்படுது, பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அவன் வியாதி குணமாகுதே, அப்ப இவர் தேவகுமாரன் தான் அப்படின்றத அவங்க அறிஞ்சிக்க தவறுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த அற்புதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 பாருங்க, பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் அநேக ஆயக்காரர் பாவிகள் ஏசோட என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. பாவிகளும் ஆயக்காரரும் ஏசப்பட சாப்பிட்றாங்க. அதை பரிசுயர் பார்த்து, இவங்கெல்லாம் பாவம் செய்கிறவங்க, ஆயக்காரங்க, இவங்கெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே சேர்த்துன்னு சாப்பிட்றானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, வியாதி உள்ளவனுக்கு தான் டாக்டர் வேணும்,
இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பலிய அல்ல இரக்கத்தையே என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். அப்படின்னா தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்காம, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்காம, துணி இல்லாமல் இருக்கிறவனுக்கு துணி கொடுக்காம எனக்கு நீங்கள் வந்து காணிக்கை கொடுத்தாக்கா அதை நான் விரும்ப மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் போய் ஏழை எளிமையானவங்களுக்கு இந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் போயிட்டு கஷ்டத்தில் அவங்களுக்கு வேண்டியதை நல்லதை நீங்கள் அவங்களுக்கு செய்யறது தான் எனக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கறதுக்கு சமன்றாரு. அதான் அங்கே தாவீது கூட சொல்வார், சங்கீதம் 16 1-3 வரையிலும் படிக்கும்போது, தேவனே என்னுடைய ஐஸ்வர்யம் உமக்கு தேவையில்லை, அது வந்து உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் நீ விரும்புகிற மனிதர்களுக்கும் அது தேவையா இருக்குது, அப்படி நீங்க என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு தாவீது சொல்றான். அப்ப எனக்கு காணிக்கை பெருசு இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி, பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம், தங்க இடம் இல்லாதவங்களுக்கு வீடு, இதை மாதிரி நீங்கள் போய் செஞ்சீங்கன்னாக்கா அது எனக்கு நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். அது நீங்கள் எனக்கு காணிக்கை செலுத்துகிற மாதிரி அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏசப்பா சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லாமல் 13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு தான் அழைக்க வந்தேன் அப்படி சொல்றாங்க. இல்லையா? பாவிகள் மனம் திரும்புறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம எவ்வளோ முக்கியம் கருத்து இருக்கு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 9:14 அப்போது யோவானுடைய சீஷரவிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம், உடைய சீஷர்கள் உபவாசிக்கிறது உபவாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள் அப்படி நம்ம இங்கே பார்க்குறோம். இது ரொம்ப வந்து சுவாரஸ்யமானது. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம உபவாசத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? உபவாசன்றது வந்து தேவைகளை சந்திக்கிறதுக்காக உபவாசம் கிடையாது. அதே மாதிரி பாவம் வந்து பாவத்தை செஞ்சுட்டு உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்கலாம், அதுக்கும் உபவாசம் கிடையாது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம உபவாசம் இருந்தா அந்த பாவத்தையே நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்ல வராரு கர்த்தர். உபவாசன்றது கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு பாண்டு ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மாம்சக்கிரியை அழிஞ்சி ஆவி வந்து மாம்சத்தை ஆளுகை செய்யும். அப்ப மாம்சம் என்ன செய்ய ஆசைப்படுதோ அதை இந்த ஆவி செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் உபவாசம். நம்மளே நம்ம ஏமாத்திக்க கூடாது. உபவாசம் கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு. அந்த உபவாசத்தோட நம்ம இருந்தா பாவம் செய்ய முடியாது நம்மளால. உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டா மன்னிச்சிருவாங்க அப்படின்னு தப்பு செஞ்சாக்கா அதுக்கு மன்னிப்பு கிடையாது. தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நாங்களும் உபாசிக்கிறோம், பரிசேயரும் நாங்களும் அநேக தடவை உபாசிக்கிறோம். நம்முடைய சீடர்கள் உபவாசிக்கிறது இல்லை ஏன்னு கேட்குறாங்க. 14 17 வரையிலும் இந்த உபவாசத்தை குறித்து தான் பார்க்கலாம். அந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறாங்க, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளுடைய தோழர்கள் துக்கப்பட தேவையில்லை, அவர் எடுபடும் நாட்கள் வரும், அவர் இவங்களை விட்டு போகும்போது அவங்க உபவாசிப்பாங்க அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துல கோடி துண்டு, இது ரொம்ப அது உள்ளே போனாக்கா மிகப்பெரிய பரலோக ரகசியம். இந்த 15-16 வசனத்தையே 2 hour பேசலாம். அதனால் நான் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஆவியான துணையோட சொல்கிறேன். கோடி துண்டு எதுக்கு போடுவாங்க? மறிக்கும் போது புதுசாக வாங்கிட்டு வந்து போகிறது தான் கோடி துண்டு ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் புது திராட்சை ரசம் பழைய திராட்சை ரசத்தை சேர்க்கக்கூடாது, புது துருத்தியில் பழைய துருத்தியை சேர்க்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து ஆழமாக போகாமல் நம்ம வந்து அப்படியே ஸ்வீட்டாக ஷார்ட்டாக முடிக்கலாம். என்ன சொல்ல வராங்க இங்கே அப்படின்னா, மணவாளன் நான் கூட இருக்கிறேன், மணவாளனுடைய தோழர்கள் உபாசிக்கிறதுக்கு தேவையில்லை இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் கல்யாண மாப்பிளோட இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுற தோழன் கூடயோ தோழி கூட இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்?
கல்யாண பொண்ணுங்க மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் தோழிகளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கூட மணவாளன் கூட இருக்கிறாரா இல்லையா? இப்ப மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறாரா இல்லையா? அப்படின்னா நம்ம உபவாசிக்க தேவையில்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நீங்கள் எதை சொன்னாலும் அந்த நெகட்டிவாகிறத தான் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க. அதனால தான் சில ரகசியங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறது கிடையாது. அதுக்காக உபவாசிக்க கூடாதுன்னு கிடையாது. ஏசப்பா நம்மோட கூடவே இருக்கணும் அப்படின்னா டெய்லி கூட உபவாசித்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்ம பொதுவாக இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் எல்லாமே ஏசப்பா செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களை தான் நம்ம தியானிப்போம். நம்ம அடுத்தது என்ன அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா, பேசிட்டே இருக்கும்போது ஒரு தலைவன் ஊருக்கு தலைவன் அவன் ஏசப்பாவை வணங்கி, ஆண்டவரே என் மகை இறந்துட்டா, ஆனால் நீங்கள் அவளை தொட்டாக்கா அவள் என்ன பண்ணுவா, ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் சொல்கிறான். வேதத்தை படிக்கிற பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர் இவங்கெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த வேதத்தை அறியாத மற்றவர்கள், பேதைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, கர்த்தரை ஏசப்பா விசுவாசிக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ மகை இறந்துட்டா, ஆனால் நீங்கள் கை வைங்க பிழைப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு 12 வருஷமா பெரும் பாடு, உண்மையாவே பெரும்பாடுங்க. அது உதிரப்போக்கம், அதாவது பெண்களுக்கு அந்த மாதவிடாயின்னு சொல்றாங்கல்ல, வெறும் 3 நாள் 5 நாள். இதை ஏன் நான் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னா, 12 வருஷமா 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாசம் 2 மாசம் இல்லை, 12 வருஷம் எப்படித்தான் அந்த பெண்மணி இருந்திருப்பாங்க. ஒருவேளை ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே அந்த மகளுக்கு அப்படி இருந்துதா, இல்லை கல்யாணான பெண்மணியா அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடினா கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கணும், இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் இணைஞ்சி அவங்கள ஒன்றா வாழாமல் இருந்திருக்கணும். ஒரு நாள் எப்படித்தான் அவங்க அந்த வேதனை, அந்த பெரும் பாடை எப்படி தான் சகிச்சாங்களோ தெரிலங்க. யோசிக்கவே முடியல அவங்க பட்ட வேதனை. அது மாத்திரம் இல்லை, வேதனையோட கூட பணம், அவங்க ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களாம் இந்த வியாதிக்காக. அதாவது யாரு என்ன சொன்னாலும் போய் செய்வாங்க போல. எதுலேயுமே அவங்களுக்கு என்ன ஆகல, விடுதலை கிடைக்கல. கடைசி நம்பிக்கை ஏசப்பா. அந்த அம்மாவுக்கு கடைசி ஒரு நம்பிக்கை, அவரை நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவர் என்னை தொடலனாலும் பரவாயில்ல, நான் அவரை தொடலனாலும் பரவாயில்ல, அவர் துணி ஓரத்தில் இருக்கிற, அவர் துணியில் இருக்கிற ஒரு நூலாவது நான் போய் தொட்டணும், நான் சுகமாகுவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம். எப்படின்னா, இவங்க கண்டிப்பா ஏசப்பா செய்யற அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியத்தையும் வசனத்தெல்லாம் இவங்க கேட்டிருந்திருப்பாங்க. இந்த சத்தியம் தான் விசுவாசத்தை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்குறது ஏசப்பா மேல. அவருடைய ஏசப்பாவுடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை பெருக செய்யுது. அப்போ அவ்வளோ தூரமா அவங்க கேட்டிருந்துருக்குறாங்க. அவங்களா தீர்மானிச்சு என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம அவர் போட்டிருந்த மேலங்கி, அவர் வஸ்திரம் கூட இல்லை, போட்டிருந்த மேல அங்கிய ஒரு நூலை போய் தொட்டுச்சான் பாரு அந்த அம்மா. அந்த செகண்டே அவங்களுக்கு அந்த உதிரல் நின்று போனதை உணர்றாங்களாம். ரொம்ப ஏசப்பா செஞ்ச அற்புதத்திலே, ஏசப்பா குருடரை பார்க்க செஞ்சுக்கிறாங்க, செவிடரை கேட்க செஞ்சிருக்கிறாங்க, முடவரை நடக்க செஞ்சிருக்கிறாங்க, ஊமியரை பேச வச்சிருக்காங்க, குஷ்டரோகியை சுத்தமாக்கியிருக்கிறாங்க, மரித்தவர்களை உயிர்த்தெழுச்சிருக்கிறது. எல்லா வியாதியோட இந்த பெரும் பாடுள்ள 12 வருஷமா வேதனைப்பட்ட இந்த பெரும் பாடுள்ள இந்த வியாதியை கர்த்தரை சுகமாக்குறது தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் தியானிக்கவே முடியல. பெண்களுக்கு அதை குறித்து தெரியும், அதை தியானிக்கவே முடியல. அவ்வளோ ஏசாப்பாக்கு நான் கோடி 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 சோத்திர சொல்றேன் நான். இல்லையா?
ஆமென். அங்கே அந்த விடுதலை கிடைக்குது. அங்கே விடுதலை கொடுத்துட்டு ஏசாப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் வீட்டுக்கு மறிச்சிட்டாங்கல்ல, அந்த பெண் வீட்டுக்கு போகிறாங்க. ஏசாப்பா சொல்கிறாரு, மறிச்சாக்கா அந்த அடிப்பாங்கல்ல, ஏசாப்பா இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மறிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு நடிக்குவாங்கள்ல, அதை மாதிரியெல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாம் அழுறதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, அந்த குழந்தை சாகலை தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் ஒரு மாதிரி பரியாசமாக சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கும். ஏன்னா சரியான பைத்தியமாக இந்த ஆள் நினச்சிருப்பாங்க. செத்ததை மறிச்சு போனதை பார்த்துட்டு வந்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க சடங்கெல்லாம். ஆனால் ஏசப்பா உள்ள போயிட்டு அந்த மகளை தொட்ட உடனே மகள் என்ன பண்ணுறா, உயிரோட எழுந்திருக்கிறா. லூக்கால அவளுக்கு 12 வயசுன்றதாகவும் அவள் பேரை தபித்தாள் அப்படின்றதாகவும் அங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த மக எல்லாரும் முன்னாடி யார் பைத்தியமாக நினச்சி சிரித்தாங்களோ அங்கே எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு வந்திருக்கும், வெளியே விளையாடி இருக்கும். நிறைய அற்புதத்தை அங்கே ஏசப்பா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த 9வது அதிகாரம் எல்லாமே ஏசப்பா செய்கிற அற்புதங்களை பற்றி தான் இங்கே இருக்கும். மத்தேயு 9:27 2 குருடர்கள் வந்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு வந்து அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு ஏசப்பா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அங்கே 2 பேருக்கும் அங்கே கண் வருதை நம்ம பார்க்குறோம். ஏசப்பா 32 பிசாசு பிடியினால பேசாமல் இருந்த ஊமையனை ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பிசாசை விரட்டி அந்த ஊமையாக இருக்கிறோன்னா பேச வைக்கிறாரு. அல்லேலூயா. அதை அங்கே நம்ம 33 32 33 பார்க்குறோம். பரிசேயர்னா சொல்கிறாங்க, இவன் வந்து பிசாசோட தலைவனால் இவன் வந்து பிசாசை விரட்டுறான் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஏசப்பாவை வந்து இந்த பூமியில் யார் என்ன சொன்னாலும் ஏசப்பா மன்னிச்சிடுவார். ஆனால் ஆவியானவரை குறித்து யாராவது தப்பாக சொன்னாக்கா இம்மையிலும் இல்லை மறுமையிலும் இல்லை, அவங்களுக்கு மன்னிக்கவே பட முடியாதுன்னு. ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ணவோ ஆவியானவருக்கு விரோதமாகவோ பேசக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ 9ஆம் அதிகாரத்தில் எல்லா அற்புதங்களை அதிசயங்களை எல்லாத்தையும் செய்கிறார் இல்லையா. செவிடரை, குருடரை, ஊமையரை, பிசாசு பிடிச்சவங்களை எல்லா அதிசயங்களும் அற்புதையும் 9வது அதிகாரத்தில் செய்கிறது. லோகராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ண தான் போகிறாரு. அது மாதிரி போகிற இடத்துல அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களையும் செஞ்சுட்டு வராரு. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 9:36 திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் ஆகதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்படிங்க பார்க்குறோம். நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவங்கள வந்து வழிநடத்து கூட நல்ல மேய்ப்பன் இல்லை. சிதறடிக்கிற ஆடுகளை, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினச்சி மனதுருகி என்ன சொல்கிறாரு, சீடர்களை பார்த்து பிதாவை நோக்கி வேண்டிக்கிங்க, அநேக ஆட்கள் வேணும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமாம். இந்த ஆடுகள் சிதறடிக்கப்படாமல், அந்த ஆடுகளை ஓநாய்கள் எடுத்துக்க விடாமல் அவங்கள பாதுகாக்கிறவன் தான் உண்மையான மேய்ப்பன். அது மட்டும் இல்லை, அந்த ஆடுகள் என்ன பண்ணக்கூடாது, தொய்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற வேளையில் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடையும் தண்ணியும் கொடுக்கணும். அதாவது இந்த சத்திய வேதத்தால் தேவ ஜனங்களை போஷித்து அவங்கள பலப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் நம்ம அப்படியே பேதுரு 1 பேதுரு 2:25 பார்த்தாக்கா பேதுரு சொல்வார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு கர்த்தர், ஆவியானவர் வந்து உங்களை நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களை வழி நடத்த அவர்கிட்ட நீங்கள் திருப்பப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமாங்க, ஆவியானவர் தான் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர். ஆவியானவர் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். வேதத்தில் இருக்குது, நீங்கள் என்ன எப்படி நடக்கணுன்றத
ஆவியானவரே உங்களை போதித்து நடத்துவார், உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு அதனால மேய்ப்பர்கள் வேண்டாம், மேய்ப்பர்கள் கட்டாயம் நமக்கு வேணும். ஆமேன். ஒன்றை மாத்திரம் பிடிச்சிட்டு ஒன்றை விடக்கூடாது. நான் அடிக்கடி உங்களுக்கு அதான் சொல்கிறேன். எல்லாருக்குமே, விசுவாசிகளுக்கும் மேய்ப்பனா இருக்கிற போதகர்களுக்கும் யார் வேணும்? மேய்ப்பரா யார் தான் இருக்கிறாரு? ஏசப்பா தான் இருக்கிறாரு, ஆவியானவர் தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமீன். அதை தான் இங்கே கர்த்தர் சொல்லி வர்றாரு. மகிமையான காரியத்தை 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசப்பா எங்கெல்லாம் போயிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க போனாரோ அங்கே எல்லாம் குருடரை பார்க்க செய்கிறாரு, முடவரை நடக்க செய்கிறாரு, ஊமையரை பேச செய்கிறாரு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறாரு, மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்கிறாரு. அல்லேலூயா, பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அல்லேலூயா, இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் மனதுருகி அவங்களுக்கு கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? ஆட்கள் அதிகமாக இருக்கு, அவங்கள வழி நடத்தக்கூடிய அநேக மெய்ப்பர்கள் இந்த உலகத்துக்கு இன்னும் வேணும். அதாவது சீஷர்கள் நிறைய பேரை உருவாக்கணும், ஊழியர்கள் அநேக சீஷர்களை உருவாக்கணும். அல்லேலூயா, ஆத்துமாக்கள் எந்த அளவுக்கு ஆதாயப்படுத்துறது முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஆத்துமாக்களை சீஷராக்கி கர்த்தர் சேவையை செய்ய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஏசப்பா இந்த 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லித்தராங்க. அல்லேலூயா, அதுக்கு ஒரே ஒரு துணை பரிசுத்த வேதாகமம். நம்மளை அன்பு செய்கிற மாதிரி மற்றவங்களை அன்பு செய்வோம். எல்லாரையும் விட ஏசப்பாவை அன்பு செய்வோம். எந்த இடத்துலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஏசப்பாவை விட்டு கொடுக்காத இருக்கும்போது, விட்டு கொடுக்காம நம்ம இருக்கும்போது ஏசப்பாவும் நம்மளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டாங்க, எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு தர மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமேன். அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்குள் எப்போ சந்தோஷமா இருங்க, அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமேன். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.